பரோட்டா ரெடி பண்ணிட்டு இருக்காரு எங்கள் பையன். சுத்தியாச்சு. நல்லா பரோட்டாலாம் நல்லா வீசி சுற்றி வச்சாச்சு. இதுக்கப்புறம் செய்ய வேண்டியது தான். பரோட்டாலாம் ரெடி ஆயிடுச்சு. சூடாக சுட்டு எல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. சூப்பராக ஒரு வெஜ்ஜு குருமா ரெடி ஆகிருக்கு. அடிச்சு அடிச்சு அப்படியே சாப்பிட்டா வந்துச்சு ஒரு பஞ்சு போல பரோட்டா. நல்லா சூப்பராக வந்துச்சு லேயர் லேயரா. வெஜ் கிரேவி சூப்பராக இருக்கு. இந்த பரோட்டா பிச்சு போட்டு அப்படி மேலே ஊற்றி கலரி சாப்பிட்டா அம்புட்டு ருசியாக இருக்கும். பாருங்க, பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கு டேஸ்ட். இந்த கிரேவிக்கு வந்து நம்மளோட சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எல்லாம் போட்டு ரெண்டும் சேர்த்து போட்டிருக்கோம். சூப்பராக இருக்குது கிரேவி. வெஜ் கிரேவி தான் பார்க்கறதுக்கு. அது நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு. என்கிட்ட மசாலா பொடி வகைகள், ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு எல்லாமே இருக்குது. வேணுன்றவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் ஆர்டர் பண்ணுங்களுக்கு ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. கொத்து பரோட்டா மாதிரி இருக்குது சூப்பராக. சாட்டர்டேனா எங்கள் பையனோட சமையல் பரோட்டா.